இல்லை அது டே ட்ரேடிங் இப்படி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் இன்ட்ராடே, இன்ட்ராடே ட்ரேடிங். அப்படி இல்லைன்னா டே ட்ரேடிங் சொல்லுவாங்க. இப்போ ஒரு காலையில் ஒரு 9 மணிக்குன்னு வச்சுக்கோங்க. 9:15 தான் மார்க்கெட் கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, 9:15 வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு 9:25 அப்படின்னு வச்சுக்கோங்க. 9:25 அந்த டைமுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்துட்டு எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் ஜெட் 9:25க்கு நம்ம அது பை பண்ணுறோம் அப்படின்னா அதே நல்ல சேம் டேன்னு வச்சுக்கோங்க. சேம் டேவே எப்போனா 9:25க்கு சேம் டேல நம்ம பை பண்ணுறோம். ஓகேங்களா, அதே நாளில் நம்ம ஒரு சேம் டே அன்னைக்கே சேம் டேவே நம்ம என்ன பண்ணுறோம்னா ₹102ல விற்கிறோம். எத்தனை மணிக்கு? at 12:45க்கு விற்றுறோம் PM. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இன்ட்ராடே ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ப்ராஃபிட் %2. ஓகேங்களா, ஸோ நம்ம அன்னைக்கே வாங்குகிறோம். காலையில் 9:25ல வாங்கிட்டு அன்னைக்கே வந்துட்டு 12:45ல விற்றுறோம். ஸோ இந்த கேப்லேயே நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது பார்த்தீங்கன்னா 2% வருது. 2% ப்ராஃபிட் கிடைக்கிது ஒரே நாளில். ஸோ இதுதான் பேசிக். ஒரு 9 o'clock வாங்கிட்டு 12:45க்கே நம்ம விற்றுடுறோம். அதில் நம்ம 2% ப்ராஃபிட் பார்த்துடுறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது தான் இன்ட்ராடே, அதான் டே ட்ரேடிங் சொல்லுவாங்க. 9 o'clock வாங்கிட்டு அன்றைக்கே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பொசிஷன் வந்துட்டு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. 9:25க்கு நம்ம இதை வாங்கிட்டோம்னா நம்ம 3 o'clockக்குள்ளே இதை நம்ம செல் பண்ணிடணும். புரியுதுங்களா சொல்கிறது? இந்த பொசிஷன் வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியாது. அதுதான் இன்ட்ராடே. அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே நம்ம செல் பண்ணிடணும்.